ஹாய் வியூவர்ஸ், வாங்க என் கூட சேர்ந்து சிங்கப்பூர் சிட்டியை சுற்றி பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூர் சிட்டி ஃபேமஸ் ஃபார் கிளீனினஸ் இல்லையா, க்ளீனாக இருக்குங்கிறது. ஒவ்வொரு கண்ட்ரிலேயுமே பார்த்திங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரை சுற்றி அழகழகான பில்டிங்ஸ் இருக்கும். அதுவும் சின்ன பில்டிங்ஸ் பற்றி நான் சொல்லலை, ஹை ரேஞ்ச் பில்டிங்ஸ், நல்லா 100 மாடி அப்படி இருக்கிற பில்டிங்ஸ் இருக்கும். நல்லா அந்த ஸ்ட்ரக்சரே நம்மளை வேறொரு இடத்துக்கு போன மாதிரி நம்மளை காமிக்கும். ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர்லேயும் அந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்குது. ரிவரை சுற்றியும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. அங்கே க்ரூஸில் போகிறது, அந்த போட்டில் போகிறது ஃபேமஸாக இருக்குது. நான் பாரிஸில் போயிருக்கேன், பேங்காக்கில் போயிருக்கேன். சிங்கப்பூரில் இருக்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சிங்கப்பூரோட ஆச்சரியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்காக் பார்த்தப்போ சிங்கப்பூரை விட பல மடங்கு பெருசு பேங்காக்கோட க்ரூஸ் ட்ரிப்பு. அதாவது அந்த சிட்டியிலேயே இருக்கிற ரிவருக்கு சுற்றியும் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. லைட்ஸ் போட்டிருக்கிற பில்டிங்ஸை நைட்டில் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ சிங்கப்பூர் பாருங்கள், ஒரு க்ரீனிஷ் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, சைட்லேயெல்லாம் எல்லா இடத்துலையும் அவங்க க்ரீனரி ஆட் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூருங்கிறது ஒரு ஐலண்டு தாங்க, ஸ்மால் ஐலண்டு தான். சிங்கப்பூரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. க்ளீனுக்கு தான் பேர் போன ஊர் தான் சிங்கப்பூர். க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் ஆட் பண்ணியிருப்பாங்க சிங்கப்பூரோட இதில். ஸ்மால் ஐலண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதர்ன் டிப்பில் இருக்குது, மலை பெனிசுலாவில் அந்த பக்கம் இருக்குது. ஸ்மால் சைஸு, பாப்புலேஷன் 6 மில்லியன் தாங்க. நம்ம அப்படியே எல்லா ரோட்லேயும் போயிட்டே இருக்கோம், சிங்கப்பூரோட ஒவ்வொரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பாப்புலேஷன் 6 மில்லியன்னா வெறும் 60 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 728 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட் சைஸில் இருந்தாலும் மோஸ்ட் டெவலப்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுங்க. வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் கண்ட்ரி தான் சிங்கப்பூருங்க. அதே மாதிரி இதோட கிளீனினஸ், க்ளீனாக இருக்கிறது, சேஃப்டியாக இருக்கிறது. பாரிஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா திருட்டு போயிடும். திருடு பயம் பயங்கர ஜாஸ்தி. அதுவும் ஃபாரினர்ஸ்ன்னு தெரிஞ்சால், டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா பாருங்கள். இது ஆர்கேட் ரோடு. இந்த ஆர்கேட் ரோடு தான் ரிச்சஸ்ட் ரோடு. நம்மளோட சிங்கப்பூரோட ரிச்சஸ்ட் ரோடு ஆர்கேட் ரோடு தான். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது சிங்கப்பூர் பற்றி பார்த்திங்கன்னா கிளென்லினஸ்க்கு ஃபேமஸ்ஸு, சேஃப்டிக்கு ஃபேமஸ்ஸு, எஃபிஷியன்சி அண்ட் ஸ்ட்ராங் எக்கானமி, இதுக்கெல்லாம் ஃபேமஸ் தான் சிங்கப்பூர். அதே மாதிரி அங்கே யூஸ் பண்ணுற கரன்சி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலர்ஸ், அதுதான் அங்கத்த கரன்சி. ஸோ ஆர்கேட் ரோட் பார்த்திங்கன்னா, ஆர்கேட் ரோட் இங்கே ரிச்சஸ்ட்டு ரோடு. அதுக்கப்புறம் அங்கே ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்ட் பார்த்திங்கன்னா 3500, நாட் ரெண்ட்டு, ரெண்ட் இல்லை, அந்த பில்டிங்கோட ஒரு ஸ்கொயர், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அது $3500 நம்ம எதாவது வாங்கணுன்னா அந்த அளவுக்கு ஆகும். ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் $3500. அதே மாதிரி இந்த ஆர்கேட் ரோடில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்கேட் ரோடு. அந்த ஆர்கேட் ரோடில் தான் 50 ஷாப்பிங் மால்ஸ் இருக்குங்க. அங்கே தான் ஹெவி இது இருக்குது. எங்கே இருக்குது மால்ஸு நிறைய இருக்கிற ரோடு. 50 பிக் ஷாப்பிங் மால்ஸ் இந்த ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இதே ரோட்டில் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குங்க. பயங்கர டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் சிங்கப்பூர். நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கும். மக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சமத்தாக வேலைக்கு போயிட்டு திரும்பி போகிறாங்கன்னு. அங்கே எனக்கு ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல், எல்லாருமே வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் என்னால் பார்க்க முடிஞ்சுது. தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும், வண்டிகளுக்கு எல்லாமே தனித்தனி லேன் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸுங்க இந்த ஆர்கேட் ரோடில். நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஹில்டன் கார்டன் இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரும் பாருங்கள்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கம்ஃபர்டபுள் மாடர்ன் ரூம்ஸு இதெல்லாம் இருக்கிற ஒரு ஃப்ரீ வைஃபை, அவுட்டோர் பூலு, ஃபிட்னஸ் சென்டர் இதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலு, நல்ல ஹோட்டல். அந்த ஹில்டன் கார்டன் இன்னுங்கிற அந்த ஒரு ஹோட்டல் இப்போ வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிங்கப்பூர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எம்ஆர்டி ஸ்டேஷன்லாம் பக்கமே இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கனாலே சிங்கப்பூரில் 3 பிளேஸ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருப்பாங்க. லிட்டில் இண்டியா, சைனா டவுன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து மெட்ரோலாம் ரொம்ப இதுதாங்க, ஹில்டன் ஹோட்டல், ஹில்டன் கார்டன் இன். ஸோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் பற்றி பேசுவோம். சைனா டவுன் பற்றி பேசுவோம். நிறைய சைனீஸ் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே சிங்கப்பூர் ரோடுகளில் சைனீஸ் பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. சிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க, சிட்டி எவ்வளோ எல்லாம் அழகாக இருக்குது. அந்த சிட்டி வந்து உயரமான பில்டிங்ஸ் தாங்க, அடுத்தடுத்து உயரமான பில்டிங்ஸ் தான் வந்து அட்ராக்ஷன் ஆஃப் சிங்கப்பூர்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஏரியாலேயே அத்தனை கம்பெனிகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஹில்டன் ஹோட்டல் பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, சாங்கி ஏர்போர்ட்லேருந்து 25 மினிட்ஸில் வரலாம் அந்த ஏரியா. இந்த ஆர்கிட் ஏரியாவே பார்த்திங்கன்னா மெயின் எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே நிறைய டெம்பிள், அதே மாதிரி மார்க்கெட், ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஏரியா தான் இந்த ஆர்கிட் ரோடு. இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங், அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் பூலு, அதே மாதிரி பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி, ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாமே இங்கே இருக்கும் இந்த ஆர்கிட் ரோட்டில். அதே மாதிரி மழை பார்த்திங்கன்னா 2.3 மீட்டர் ரெயின் எவ்ரி இயர் இருக்குங்க. இப்போ நம்ம எதுக்காக வண்டியில் போயிட்டுருக்கோன்னா, உங்களுக்கு சிட்டியை சுற்றி காமிக்கிறது மாதிரியே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். அது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து எங்களோட கைடு வந்து கொஞ்சம் பேர் எங்கள் ஹோட்டல்லேருந்து நாங்கள் அங்கே தான் ட்ராவல் டெஸ்கில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்போவுமே எங்கே போய் ஸ்டே பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் எங்களோட ஐட்னரி வந்து நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் இங்கிருந்தே வந்து எதுவும் ஃபோக்கஸ் எங்கெங்கே போகிறோம், இந்த டே எங்கே போகிறோம் அப்படியெல்லாம் இல்லை. நல்ல ஹோட்டலில் நாங்கள் வந்து புக் பண்ணிவிடுவோம். அங்கே ட்ராவல் டெஸ்கில் கேட்டோன்னா அவங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த இடம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நாங்கள் போகும்போது எங்கள் ட்ராவல் டெஸ்கில் வந்து இன்றைக்கி க்ரூஸ் இருக்குது. எவ்ரிடே நைட் வந்து உங்களுக்கு க்ரூஸில் அந்த சிங்கப்பூர் ரிவரில் ஒரு ரவுண்ட் அடித்து அங்கே வர்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கார்டன் பை த பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள் எங்கள் கைடு இது எங்கள் ஹோட்டலில் இருக்கிறவங்க. அப்போ 2-3 ஹோட்டல்லேருந்து எடுத்தாங்க. ஒன்லி ஒரு 10 பேர் தாங்க. எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க ஒரு இந்தியன்ஸ் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தவங்க போர்ச்சுகீஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸில் இருக்கிறவங்க இதில் இருக்காங்க. அது எவ்வளோ டாலர் நாங்கள் கொடுத்தோம், எக்ஸாக்டாக எனக்கு டாலர் மறந்து போச்சு. ஸோ இவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த க்ரூஸில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. இந்த கைடு நமக்கு வந்து சிங்கப்பூரோட விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார். நான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், அதனால் உங்களால் என்னை பார்க்க முடியல. கைடு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்து சிட்டியை வந்து சுற்றி காமிப்பாங்க. இதுதான் இந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை ஃபுல்லும் சுற்றி காமிப்பாங்க. நான் பார்த்ததெல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க, அங்கங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ நாங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாகவும் போகலை. நாங்கள் வந்து நல்ல ஹோட்டலில் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அங்கே இருந்து வந்து ஹோட்டல் பாஸ் அங்கே நாங்கள் இது பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். அங்கிருந்து எங்களுக்கு ட்ராவல் டெஸ்கில் நிறைய விஷயங்கள், இன்றைக்கி இங்கே போகிறீங்களா, இன்றைக்கி இங்கே போகிறீங்களான்னு எங்கக்கிட்ட கேட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்லேருந்து வந்தவங்க. என்னோடய ஹோட்டலில் முன்னாடி இருக்கிற அந்த 2 வயசானவங்க மட்டும்தான் இருந்தாங்க. மற்றவங்க டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்லேருந்து எங்கள் வண்டியில் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டவங்க தான். நாங்கள் பாருங்கள் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூஸுக்கு, அதாவது பாருங்கள் இதுதான் சிங்கப்பூர் ரிவர். இந்த சிங்கப்பூர் ரிவர் பற்றி சொல்லணுன்னாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிவருங்க. இருக்கிறதுலையே வந்து இந்த சிங்கப்பூர் ரிவர், சிங்கப்பூர்லேயே சிங்கப்பூர் ரிவர் வந்து ஃபேமஸ் ரிவர். 3.2 கிலோமீட்டர் லாங் இருக்குங்க.
இது வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னா கிம்செங் பிரிட்ஜ் டு மெரினா பே வரைக்கும் இது போகுது. ஸ்மால் ரிவர் தான், ஆனால் இது வந்து சிங்கப்பூரோட ஹிஸ்ட்ரியில், ட்ரேடிங்கில், சிங்கப்பூரோட டெவலப்மெண்ட்டில் இந்த சிங்கப்பூர் ரிவருக்கு வந்து ஒரு பெரும் பங்கு இருக்குது. யாரெல்லாம் சிங்கப்பூர் வராங்களோ, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு சிங்கத்தோட வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி ஒரு இது, சிங்கப்பூர்னாலே அந்த ஸ்டாச்சு தான் உங்களுக்கு காமிப்பாங்க. அது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சிங்கப்பூர் வரீங்களோ அவங்க யாரும் மிஸ் பண்ணாத ஒரு ஏரியானா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் ரிவர் தான். அந்த க்ரூஸ் ஜேர்னி, சிங்கப்பூரை சுற்றி அப்படியே போட்டில் அப்படியே போகிற அந்த க்ரூஸ் ஜேர்னியை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணவும் கூடாது. சிங்கப்பூரோட மிகப்பெரிய அட்ராக்ஷனே அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ரிவர் பற்றி சொல்லணுன்னா ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 19th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங்க்கு, காமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டது இந்த சிங்கப்பூர் ரிவர் தான். இங்கே இருக்கிற போட்ஸ் எல்லாம் பம் போட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் தான் கூட்ஸான இந்த ஸ்பைசஸ்ஸு, ரப்பரு, டின்னு இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ வேர் ஹவுசஸ்ஸு, குடவுன்ஸ் எல்லாமே இந்த ரிவர்ஸஸ் ஒட்டியே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் போர்ட், இது நிறைய கூட்ஸு ட்ரேடிங்காக இந்த சிங்கப்பூர் ரிவரில் வழியாக தான் கொண்டு போகப்பட்டது. ஸோ உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் வந்து இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், அதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த சிங்கப்பூர் ரிவர் மூலமாக பண்ணினது தான். 1970 வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அதாவது ரிவர் க்ளீனப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ரொம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிங்கப்பூர் ரிவர் வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருந்ததுங்க, ரொம்ப மாசுபட்டு இருந்தது. வேஸ்ட்டு, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து அது வந்து அதுலேயே இருந்து பொல்யூட்டடு இதெல்லாமே வந்து அது ரொம்ப கொடுமையான ஒரு ரிவராக மாக்கி இருந்தது. 1970 வந்து அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட், க்ளீனப் ப்ராஜெக்ட் போடுறாங்க. இது வந்து இந்த இடம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து நைட்டில் அப்படி இருக்குங்க. நைட்டில் ஃபுல் லைட்டில் பார்க்கும்போது அப்படி இருக்கும். நான் இப்போ பகல்லையும் பார்த்தேன், நைட்லேயும் பார்த்தேன். ஆனால் நைட்டில் என்னால் பிக்சர் பண்ண முடியல, வீடியோ பண்ண முடியல. நான் பகல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து 10 வருஷம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ப்ராஜெக்டாக 1977 இந்த க்ளீனிங் ப்ராஜெக்ட் தான் இருந்தது. கவர்மெண்ட் வந்து இந்த சிங்கப்பூர் ரிவரை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் பெரிய ஒரு ஃபண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணினாங்க. அப்படி சிங்கப்பூர் ரிவரை க்ளீன் பண்ணி இந்த இப்போ வந்து வேர்ல்டுலேயே இருக்கிற த க்ளீனஸ்ட் அர்பன் ரிவர் வந்து இது தாங்க. ஸோ வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆகிற இப்போ ரிவரை வந்து நம்ம எந்த அளவு பாதுகாப்பானதாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நாடும் நகர மக்களும் எல்லாம் தூய்மை அடைவாங்க, நோய் நொடி இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்க முடியும். ஸோ அதை கரெக்டாக நடத்தி காமிச்சாங்க இவங்க. சிங்கப்பூரில் 1970 தொடங்கின அந்த க்ளீனப் வந்து 10 வருஷம் நடந்து அவங்க வேர்ல்டுலேயே த க்ளீனஸ்ட் அர்பன் ரிவருங்கிற ஒரு பெருமையே வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவர் வந்து 4 ஏரியா வழியாக கடந்து போகுதுங்க. 3 ஃபேமஸ் ஏரியா என்னன்னு பார்த்திங்கன்னா 3 ஃபேமஸ் ஏரியா வழியாக கடந்து போகுது. ஒன்று பேட் குவே அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் குவேனா என்னென்னா ட்ரேடிங் ஏரியாங்க, ஓல்டு ட்ரேடிங் ஏரியா. அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ட்ரேடிங் ஏரியா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு நைட் லைஃபுக்காக இருக்குங்க. ஹிஸ்டாரிக் ஷாப் ஹவுசஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஏரியா பேர் வந்து கிளார்க் குவேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாப்புலர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ சைடுலெல்லாம் இருக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன், அந்த சைடில் இருக்கிற ஏரியா பற்றி தான் பேசுகிறேன். அது பார்த்திங்கன்னா கிளார்க் குவேன்ங்கிறது வந்து பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் அண்டு கிளப்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி வந்து கலர்ஃபுல் பில்டிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும், கிளார்க் குவே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராபர்ட்சன் குவே, அது வந்து ரொம்ப காமாக இருக்கும், ரெசிடென்ஷியல் ஏரியா.
அங்கேயும் கஃபேஸு, ஹோட்டல்ஸு, ரிவர் சைடு வாக்ஸு இதெல்லாமே இருக்கும். ஆனால் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி 3 ஏரியா வந்து ஃபுல்லுமே சுற்றியும் ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸு, பிக் பில்டிங்ஸு அந்த மாதிரி தான் இந்த ஃபுல் சிங்கப்பூர் ரிவருமே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா டூரிசம் அண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது இந்த சிங்கப்பூர் ரிவரில் நடக்கிற நிறைய விஷயங்கள். அதே பார்த்திங்கன்னா பம் போட்ஸுன்னு சொல்கிறாங்க. இதில் பம் போட்ஸ், இதில் ட்ராவல் பண்ணுற போட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பம் போட்ஸு ரிவர் க்ரூஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நைட் வியூஸும் சிட்டி லைட்ஸும் வந்து பெரிய அட்ராக்ஷனுங்க. நைட் வியூ மார்னிங்கில் பார்க்குற இதே இடத்த நைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதே மாதிரி மெரினா பே சாண்டுங்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு மேலேருந்து நம்ம அந்த டோட்டல் சிட்டியுமே பார்க்குற ஒரு அப்சர்வேஷன் டெக் ஒன்று இருக்குங்க. அங்கே போய் ஃபுல் சிட்டியை பார்ப்பீங்கன்னு பார்த்துங்களேன். அது பார்க்குறது ஹெவனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மெரினா பே சாண்ட்ஸ் அங்கே இருந்து ஃபுல் சிட்டியை உங்களால் பார்க்க முடியும். ஸோ பாரிஸ்லேயும் அந்த மாதிரி ஃபுல் சிட்டி பார்க்குற இடம். நான் நியூயார்க்லேயும் பார்த்துருக்கேன் ஃபுல் சிட்டியை. அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். சிங்கப்பூரும் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வாக்கிங்க்கு தனியாக ரோட்ஸு நீங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் அங்கே போகும்போது பெருசாக இருக்கும். வாக்கிங்க்கு சைடில் ரோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சைக்கிளிங் பார்த்து தனியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸு, அதே மாதிரி பார்ஸு இதெல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு. ஈவினிங்கில் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிங்கப்பூர் க்ரூஸில் போகிறது, சிங்கப்பூர் ரிவரில் போகிறது, போட்டில் போகிறது வந்து உங்களுக்கு ஈவினிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும். லைட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்த பார்க்கும்போது வேறு இடம் மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ரோல். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. இது கனெக்டட் டு மெரினா ரிசர்வாயர்ஸ் கூட இந்த ரிவரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளட் கண்ட்ரோலுக்கெல்லாமே இந்த ரிவரை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கப்பூரோட நீர் தேவைகளை வந்து இந்த ரிவர் வந்து பூர்த்தி பண்ணுதுங்க. ஸோ ஒரு நாடு வந்து பாருங்கள், அந்த ஓரத்தை உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிற மெரினா பே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கப்பூரோட அவங்க நிறைய செலவு பண்ணினது இந்த ரிவரை தூய்மைப்படுத்துறதுக்காக தான். நிறைய ஃபண்டு உள்ளே போட்டாங்க. 1970 போட்டு 10 வருஷம் ரிவரை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட ஃபண்டு மொத்தமும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டுலேயே சூப்பர் அர்பன் ரிவர் அப்படிங்கிற பேர் வாங்குச்சு. அதன் மூலமாக நிறைய ட்ரேடிங் பண்ணாங்க. அதே மாதிரி டேக்ஸ் ரொம்ப கம்மிங்க, டேக்ஸே இல்லை. அதனால் நிறைய வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து குளோபலாக இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸு இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெர்லின் பார்க் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபுல்லட்டான் ஹோட்டல் அண்ட் மெரினா பே சாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்களா அங்கே சிங்கம், அந்த சிங்கம் தாங்க ஃபேமஸ் சிங்கம். சிங்கப்பூர் ரிவர், சிங்கப்பூர் அப்படின்னாலே அந்த ரிவர்லேருந்து அந்த தண்ணி வருது பார்த்திங்களா. இல்லைங்க உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே வண்டி நகரட்டும், அந்த சிங்கம் வரும். அந்த சிங்கம் தான் ஃபேமஸ். ஐயோ அந்த சிங்கம் அங்கே போயிடுச்சா, நான் வேறு கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சிங்கம் தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல்ஸுங்க. பாருங்கள் அப்படியே எவ்வளோ ரம்மியமாக அப்படியே கடலில் போயிட்டு இருக்கிறது வந்து அப்படியே இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு போகிறது வந்து இதுதாங்க மெரினா பே சாண்ட்ஸ். இது மேலே இருந்து அப்படியே சிங்கப்பூர் ஃபுல்லும் பார்ப்போம் இல்லைங்களா, அவ்வளோ நல்லா இருக்கும். நைட்டில் வந்து இங்கே வந்து ஃபவுண்டன் ஷோ வித் லைட் அண்ட் மியூசிக்கோடு இருக்குங்க. அப்படி அருமையாக இருக்கும் இந்த இடத்துல. அது இருக்கும். நைட்டு தான் நம்ம வருவோம் இந்த இடத்துக்கு, மறுபடியும் வருவோம். இப்போ பகலில் போயிட்டு மறுபடியும் நைட் வியூ பார்க்குறக்காக நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து அதாவது நீங்கள் அந்த க்ரூஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இப்போ பகல் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்டன் பை த பே அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திரும்பவும் நைட் இந்த இடத்துக்கே வருவோம். இந்த இடத்துக்கு எதுக்காக வருவோன்னா அந்த ஃபவுண்டன் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு.
அதில் லைட் அண்ட் மியூசிக்கோட ஃபவுண்டன் டான்ஸுன்னு சொல்லலாம். அதுக்கு பார்க்குறக்காக நம்ம வருவோம். ஸோ உங்களுக்கு மெரினா பே ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாம் நைட்டு பார்க்குறக்கு அப்படி இருக்குங்க. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோ அழகாக நைட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர் ரிவர் வந்து ஏன் ஸ்பெஷல்னால், ஹிஸ்டோரிக்கலாக சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு பேக் போனாக இருந்தது இந்த ரிவர் தான் இவங்களோட வளர்ச்சியோட பாதைக்கே கொண்டு போச்சு. அவங்க வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வந்து இந்த ரிவர் க்ளீன் ஆன உடனேயே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொஞ்சம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன், சிங்கப்பூரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கப்பூர் பிரிட்டிஷ் காலனி தான் 1963 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து joined Malaysia, but it became independent nation in 1965. 1965லேயே இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டாங்கங்க. அவங்க சுதந்திரம் ஆகிட்டாங்க. லீடர்ஷிப் வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீ குவான் யூ அப்படிங்கிறவர் தான். சிங்கப்பூர் ட்ரான்ஸ்ஃபர் புவர் ட்ரேடிங் போர்ட்லேருந்து குளோபல் எக்கனாமிக் பவர் ஹவுஸுக்கு ஒரு 10 வருஷத்தில் அவங்க அப்படியே மாறிட்டாங்க. சிங்கப்பூரோட ஐகானிக் பிளேஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்காங்க, மெரினா பே. இந்த ஹோட்டல் தாங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த 3 தூண் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து சின்னதாக தெரிகிற ஒரு விஷயம் பக்கத்தில் போனீங்கன்னா பிரம்மாண்டத்தோடு உச்சங்க. ரொம்ப தூரமாக பார்த்துட்ருக்கோம் நம்ம அதை. பக்கத்தில் போனால் மேலிருந்து ஒரு சிட்டியை மொத்தமும் நீங்கள் பார்ப்பீங்க. தெரியுதுங்களா, அந்த சின்னதாக ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, போட்டு மாதிரி மேலே 3 தூண் கட்டி, அதுதாங்க இங்கே இப்போ இருக்கிற பெரிய பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் சிங்கப்பூரோட. ஸோ சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் சிஸ்டம் தான். அதே மாதிரி வந்து பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் தான் இது. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் லா இருக்குங்க இங்கே. லோ கரப்ஷன், ஊழல் வந்து கம்மி. ஹை எஃபிஷியன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டிசிப்ளினாகவும் சேஃப்டியாகவும் ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எது இருந்தாலும் அது ஸ்ட்ரிக்டாக. எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை திருத்தணும்னு பார்த்தோம்னா கடுமையான லா இருந்துச்சுன்னா மக்கள் திருந்திடுவாங்கங்க. அதில் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்களை திருத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கு மெயினாக வந்து இவங்க எக்கானமி வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஃபினான்ஸும் பேங்கிங்கும் தான் ரொம்ப காரணம். அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்ததுக்கு காரணம் குளோபல் ட்ரேடிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு. அதுதான் இவங்களோட இவங்க சிங்கப்பூர் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி டெக்னாலஜி, இன்னோவேஷன், டூரிசம் இதெல்லாம் சூப்பராக அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க சிங்கப்பூர். ஸோ அதுவும் ஒரு காரணம். மேனுஃபேக்சரிங்கும் இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்ஸ்லாம் வந்து டாப் பீப்புளாக தான் சிங்கப்பூர் கொண்டு வந்திருந்தாங்க. நோ கரப்ஷனுங்க. சின்ன கரப்ஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கரப்ஷன் கம்மி இங்கே. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் இங்கே இருக்குது. யார் வேணால் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிக்க முடியும். அது மாதிரி வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஹைலி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸு, நோ இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு, லோ கார்ப்பரேட் டேக்ஸு. அதே மாதிரி ப்ரோக்ரெசிவ் பர்சனல் இன்கம் டேக்ஸும் இல்லைங்க. ஸோ பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் வளர்ச்சியை பொறுத்து மட்டுமே இருக்கிற இதுதான் இருக்குது. அதே மாதிரி குளோபல் கம்பெனிஸை இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸுக்கான ஒரு ஹப்பாக வந்து சிங்கப்பூரை உருவாக்கணுங்கிறது இவங்களோட லட்சியம். அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மேக்ஸ், சயின்ஸு அண்ட் டிசிப்ளினுக்கு. அதே மாதிரி வந்து மெரிட் பேஸ்டு சிஸ்டம் தான். வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. NUS அண்ட் NTUங்கிற 2 யூனிவர்சிட்டிஸ், வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க. புதுமை மேலே, இன்னோவேஷன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் வந்து குளோபலாக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து குளோபலாக கம்பீட் பண்ணுறதுக்கு தான் ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேரில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஹை குவாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கே. அதே மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்காங்க.
ஹெல்த் கேர் சேவிங்ஸ் இருக்குது அங்கே, இன்சூரன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நல்லா இதாக இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் வெரி ஹை. வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே இருக்கிற மக்களுக்கு. ஏன்னா தூய்மையாக இருக்காங்க, தூய்மையான தண்ணி, தூய்மையான பொல்யூஷன் ரொம்ப கம்மிங்க, அங்கே ரொம்ப க்ளீனாக இருக்கும் சிட்டி உங்களுக்கு. அப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா சைனீஸ் நிறைய இருக்காங்க, மலாய் பீப்புள், இந்தியன்ஸ் இருக்காங்க, மற்ற மக்களும் இருக்காங்க. ஆனால் நேஷ்னல் லாங்குவேஜ்னு பார்த்தா இங்கிலீஷ் தான் இருக்குது. மேண்ட்ரின் இருக்குது, மலாய் இருக்குது, தமிழ் இருக்குது. இதெல்லாம் லாங்குவேஜும் அங்கே இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இங்கே ஏர்போர்ட்டு சாங்கி ஏர்போர்ட்டில் வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டுங்க. ஸோ இந்த சிங்கப்பூர் ஃபேமஸ் ஃபார் கிளென்லினஸ் தாங்க, தூய்மைக்கு தான் பேர் போனது. அதே மாதிரி மெட்ரோ எம்ஆர்டி மெட்ரோ பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸலண்ட் ரோட்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி டெக்னாலஜி வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நீட்டாக இவங்களோட விஷயங்களை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டூரிசத்துக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கிருந்து நம்ம டூர் போனோம் அப்படின்னா அடுத்தது இவங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டோசா ஐலண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்டுக்கு போகணும். அது பை கேபிள் காரில் போகலாம், பை ட்ரெயின், பஸ்ஸு எது வழியாக வேணாலும் போகிறோம் அந்த ஐலண்டுக்கு. நானும் போனேன், அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். அப்புறம் நம்ம கார்டன் பை த பே வந்து இங்கே பார்க்க வேண்டிய இடம். யூனிவர்சல் ஸ்டூடியோ இருக்குது. ஆர்காட் ரோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிச்சஸ்ட் ரோடு இன் சிங்கப்பூர். ஸோ ஆர்காட் ரோடு. அதே மாதிரி சிங்கப்பூரில் ஜூவு, நைட் சஃபாரி இதெல்லாமே இருக்குங்க. ஸோ சிங்கப்பூர் வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு தாங்க. லோ க்ரைம் ரேட்டு. அதே மாதிரி நல்லா வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ண வைக்கிறாங்க. நல்லா வந்து எல்லா லாவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சின்ன கண்ட்ரினாலும் பெரிய குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு கனிம வளங்கள் வந்து எதுவுமே இல்லை. நேச்சுரலாக கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸஸ் இல்லாமல் கூட நல்ல ரிச்சாக இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மிக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங்க சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரை பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிங்கப்பூர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ சொன்னது வந்து நீங்கள் கண்ணில் இந்த சிங்கப்பூர் ரிவர் இதை தூய்மை பண்ணுறதுக்காகவே அந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய ஃபண்டை 1970 ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த டூரிசத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ நம்பிக்கையாக இது பலதரப்பட்ட மக்கள், பல நாடுகளிலிருந்து மக்கள் இந்த சிங்கப்பூரில் இருக்கிற இந்த சிங்கப்பூர் ரிவர் க்ரூஸில் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ சிட்டியை எப்படி நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போகும்போது கண்டிப்பாக இந்த ரிவர் க்ரூஸ் வந்து கண்டிப்பாக போங்க. ரொம்ப உங்களுக்கு நீங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டே இருக்கும்போது பாதி சிங்கப்பூரை உங்களுக்கு காமிச்சிடும் அந்த க்ரூஸ் ட்ரிப்பு. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேக் சைடு ஆஃப் த இது பார்க்குறீங்க, இதோட அடுத்த சைடும் நீங்கள் பார்க்கணும். இது பாருங்கள், நைட்டு வந்து மெரினா பே பாருங்கள். அப்படி இதெல்லாம் இந்த இடமெல்லாம் பயங்கர ரிச்சாக மாறிடுங்க. வேறு எங்கேயோ நம்ம பகலில் பார்த்த இடமாவே இந்த இடம் நைட்டில் தெரியாது. அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அந்த மெரினா பேலிருந்து நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் ஒரு வியூ, அது வந்து அப்படியே ஹெவனில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஹெவன் வியூ மாதிரியே இருக்கும் அந்த வியூ. நல்லா இருக்குங்க. நைட்டில் இதே ஸ்பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும்.